வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 33ஆம் பாகத்தில் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றிய 2வது பகுதியை இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏன் பாவம் செய்கிறோம் என்ற கேள்விக்கு வள்ளுவ பிறந்தகை அருமையான ஒரு காரணம் சொல்கிறார். தவம் செய்யவில்லை, அதனால் பாவம் செய்கிறாய். தவத்திற்கும் பாவத்திற்கும் என்ன தொடர்பு? தவம் செய்கின்ற போது இயற்கையோடு ஒத்து போகின்ற மனப்பக்குவம் கிடைக்கும். தவம் செய்யாத போது அனுபவங்கள் நம்மை ஆட்கொள்ளும், வினை பதிவுகள் நம்மை ஆட்கொள்ளும். இப்ப தவம் செய்வது என்பதையே தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். தவம் என்பது என்ன? ஏதோ பெரிய முயற்சி, பயிற்சி என்று நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஏன் தவம் நமக்கு கூட மாட்டேன் என்கிறது என்றால், பல லட்சம் தலைமுறைகளாக நாம் இயற்கையை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோம். அதனால் இன்றைக்கு தவம் என்பது மிக பெரும் கடுமையான பயிற்சியாக தோன்றுகிறது. மகிழ்ச்சி சொல்வார்கள், கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. இதுதான் தவம். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. அந்த மௌன நிலைதான் தவம். அந்த தவத்தின் வெளிப்பாடு கடமை தவறாது. இந்த மௌன நிலையை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோம். அதை இயேசுதான் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பார். எனவே நாம் பயணிக்கின்ற பாதை அதர்மத்தின் பாதை, ஆணவத்தின் பாதை, அகங்காரத்தின் பாதை, அவலத்தின் பாதை. இதிலிருந்து திரும்ப வேண்டும் என்றால் அதைத்தான் நமக்கு தவ பயிற்சி என்று தந்திருக்கிறார்கள். எனவே தவம் என்பதை அன்றாட வாழ்வின் அடிப்படை என்ன சொல்லலாம், தேவையாக, எப்படி உணவு, உடை, உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய வசதிகள் இல்லை என்றால் தினசரி வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்காதோ, அந்த அத்தியாவசியமான கடமைகளிலே தவத்தையும் இணைத்துவிட வேண்டும். அப்படி இணைத்தால்தான் வாழ்க்கை சுகமாகும். சரி, தவம் செய்யாததனால் என்ன வந்தது, என்ன ஆனது?
என்ற கேள்விக்கு பதில் சொல்கின்ற போது, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மற்ற அல்லார் தவம் செய்யாதவர்கள், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அவம் என்பது என்ன? தவம் என்பது தர்மம் என்றால், அவம் என்பது அதர்மம். ஆன்மாவுக்கு ஆசைகளை ஊட்டி, அதர்மத்தில் விழ வைக்கின்ற மனப்பாங்குக்கு, மனப்பான்மைக்கு பெயர் ஆண், அவம், ஆணவம். ஆண் என்பது ஆன்மா, அவம் என்பது துன்பம் தரக்கூடிய எண்ணம், சொல், செயல்கள். ஆண், அவம், ஆணவம். எனவே தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று 2050 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு அறிவுரை சொன்னார் வள்ளுவர். ஆனால் 2050 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மக்களுக்கு வள்ளுவனின் செய்தி வந்து சேரவில்லை. சிலைதான் கிடைத்தது மக்களுக்கு, ஆனால் வள்ளுவம் கிடைக்கவில்லை. சரி, இந்த பாவம் எப்போது பிறந்தது? அதாவது ஆசை உட்பட்டு என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அப்ப ஆசைதான் காரணமாக இருக்க முடியும். கண்ணாசன் சொல்லுவார், ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? சொல்ல முடியுமா? இதுக்கு இதுதான் தண்டனை வரும்னு சொல்ல முடியுமா? ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? சரி, இப்ப ஆசை எங்கே பிறந்தது? ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா என்றார் கண்ணதாசன். அப்ப ஆசையோட தான் பிறக்கிறோம். சரி, இந்த ஆசை எங்கே பிறந்தது என்று ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கின்ற போதுதான் உயிர் தோன்றிய போதே ஆசையும் தோன்றியது. உயிர் தோன்றிய போதே ஆசையும் தோன்றியது. அப்ப உயிரின் துவக்கம் எங்கே? ப்ளூ கிரீன் அல்கே, மைக்ரோ பாக்டீரியா, நுண் உயிர். இப்ப நுண் உயிர் தோன்றிய போதே ஆசையும் பிறந்து விட்டது. அப்போ உயிர் என்ற இயக்கத்தின் அடிப்படையே ஆசைதான். உயிர் என்ற வாழ்க்கையின் அடிப்படையே ஆசைதான். அதனால்தான் ஆசை விடுவது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை. எப்போ ஆசை விடுகிறோமோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் மனித பிறப்பின் மறுபக்கத்தை நாம் சந்திக்க முடியும். ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள். ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. சரி, ஏன் நுண்ணுயிர் ஆசைப்படுகிறது? உயிருக்கு ஆசை என்ற இயல்பு ஏன் வர வேணும் என்றால், பஞ்சபூதங்கள் வரைக்கும் இந்த உணர்கின்ற திறம், சென்சிங் ஃபேக்கல்டி, அது கிடையாது. உணர்வுகள் கிடையாது. அதனால் சிந்தனை கிடையாது. பகுத்து பார்க்கக்கூடிய சிறப்பங்கு இல்லை. உயிரின் துவக்கமே ஒரு நியத்தியோடு, இயல்போடு தான் தோன்றியது. அதாவது கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். எதையும் உணர்வது. இப்போ நாம் ஐம்புலன் வழியாக உணர்கிறோம். நுண் உயிருக்கு ஐம்புலன் கிடையாது அல்லவா? அப்ப அதுக்கு முதல் புலன் என்ன? ஸ்பரிசம், தொடு உணர்வு. அந்த உணர்வின் மூலமாகத்தான் அது உயிர், உய்தல், உயிர் வாழ்தல் என்ற
இயல்பை பெறுகிறது. இப்ப இந்த உணர்வுகள் தோன்றுகின்ற போதுதான் விருப்பு வெறுப்பு என்று தோற்கிறது. இப்ப விருப்பு வெறுப்புக்கு அடிப்படை தனக்கு பிடித்தது பிடிக்காதது தானே. அப்ப அது தரம் பிரித்தல், டிஸ்கிரிமினேஷன். பிடித்தது பிடிக்காது என்று தரம் பிரிப்பது டிஸ்கிரிமினேஷன். பிடித்ததை எவ்வளவு துய்த்தாலும் சலிப்பதில்லை. பிடிக்காதவற்றில் மனம் லயிப்பதில்லை. அப்ப பிடித்தவற்றை துய்ப்பது என்ஜாய்மெண்ட். இது நுண்ணுயிரிலிருந்து நம் வரைக்கும் அடிப்படை. காக்னிசன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். இது ஏன் தோன்றியது என்றால், இப்ப உயிர் உருவாகிறது, நுண் உயிர் உருவானது. அது உருவானது இந்த பூமியில தான். இந்த பூமியிலே காற்று மண்டலம் இருக்கிறது. அப்ப காற்று அப்போது அசைகின்ற போது நம்மை அப்படியே தழுவி செல்கிறது அல்லவா. அப்போ தென்றல் எவ்வளவு சுகமாக இருக்கிறது. அதுவே வேகம் மிகுந்து விட்டால் துன்பத்தை தரும். தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றல், அது தென்னைதனை சாய்த்துவிடும் புயலாக வரும்போது. அப்ப ஒன்று சுகம், இன்னொன்று துக்கம். அதே போல இந்த நுண் உயிர் அந்த தவழ்ந்து வருகின்ற தென்றல் காற்றிலே ஏற்படக்கூடிய ஒரு உரசல். உரசல் தான் உணர்வுகள், சுகங்கள். காற்று எப்பவும் இருக்கத்தான் செய்யுது. நம்மை சூழ்ந்து காற்று எப்போதும் இருக்கு. ஆனா காத்தே இல்லை, ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்கிறோம். இன்னைக்கு காத்து நல்லா அடிக்குதுன்னு சொல்கின்றோம். அப்ப அசைவை, மோதுதலை நாம் உணர்வாக பெறுகிறோமே தவிர, எப்போதும் சூழ்ந்திருக்கின்ற அட்மாஸ்பியர், காற்று அழுத்தத்தை நாம் பொருட்படுத்துவதில்லை, உணர்வதில்லை. அதே போலத்தான் அந்த நுண் உயிர் அந்த உரசலிலே ஒரு சுகம் பெற்றது, ஒரு இன்பம் அடைந்தது. சுகத்தின் மீது, இன்பத்தின் மீது ஜீவனுக்கு நாட்டம் வருவது இயல்பு என்பதை நுண் உயிரிலேயே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிலிருந்து கிடைத்ததுதானே அமீபா, தாவரங்கள், புழுக்கள், எறும்பு, கரையான், பாம்பு, பறவைகள், விலங்குகள், இறுதியாக மனித இனம். எனவே நுண் உயிரில் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. நுண் உயிரில் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. சரி, அந்த ஆசைக்கு பாவத்தை செய்ததா? இல்ல. ஏன்? அதற்கு தேவையானது உயிர் ஆற்றல் மட்டும்தான். அது பஞ்சபூத சேர்க்கையிலே பூமியிலேயே ஜீவகந்த களமாக இருக்கிறது. அதிலிருந்து அது தன்னை காத்துக்கொள்ளும். அடுத்து அமீபாவில் அதே இயல்புதான். தாவரங்கள் வருகின்ற போதும் மண்ணிலே எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றிலே தனக்கு எது தேவை என்பதை ஒரு தாவரம் உணர்கிறது. அந்த சத்தை மட்டும் தன்வயப்படுத்தி அது வளர்ச்சி அடைகிறது. அப்ப காக்னிசன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட். அதனால்தான் ஒரு வயலில் நெற்பயிரையே தொடர்ந்து பயிரிட்டோம் என்றால் படிப்படியாக மகசூல் குறைந்து கொண்டே வரும். அதே வயலில் அடுத்து நெல்லுக்கு பதிலாக சோளத்தை விதைத்தோம் என்றால் நல்ல மகசூல் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? மண்ணிலே அத்தனை சத்துக்களும் இருக்கின்றன.
நெல்லுக்கு தேவையான சத்துக்களை மட்டும் அது ஈர்த்து தன்மைப்படுத்திக் கொண்டே வருகின்ற போது 4-5 அறுவடைக்கு தொடர்ந்து செய்கின்ற போது தொடர்ந்து நெல்லுக்கான சத்துக்களை எடுக்கப்படுவதால் அந்த சத்து அங்கே குறைந்து விடுகிறது. அதனால் மகசூலும் குறைகிறது. இதற்கு மாற்று பயிராக சோளத்தை விதைக்கின்ற போது அதற்கு வேண்டிய சத்து அனைத்தும் அங்கே நிறைவாக குறைவாக இருக்கிறது. அதனால் அது அதிக மகசூலை தரும். இப்படி உயிரினங்களில் உணர்தல், பிரித்து அறிதல், தனக்கு வேண்டியதை தன்வயப்படுத்திக் கொள்ளுதல், துய்த்தல். அப்போ எந்த மண்ணிலே அது முளைவிடுகிறதோ அதுக்கு தகுந்த சத்து அதுக்கு கிடைக்கும். இயற்கையான முறையில ஒரு பயிர் ஒரு இடத்துல முளைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு தேவையான சத்து அங்க இருந்தா தான் முளைக்கும். செயற்கை முறையில் நான் விவசாயம் செய்கின்ற போது இது குழந்தைக்கு உணவை திணிப்பது போல. சாப்பிட்டாகணும், பசி இருந்தா அதுவே சாப்பிடும். அது பசிக்காத போது, விரும்பாத போது போட்டு திணிக்கிறோமே, அது போல ஒரு வயலிலே நீ இந்த பயிர் தான் முளைக்க வேண்டும் என்று திணிப்பது. அப்ப அந்த சத்து இருந்தா அது வளரும், இல்லை என்றால் பட்டு போகும். இப்படி அதற்கு வேண்டியதை தாவரங்கள் எல்லாம் மண்ணிலே பெற்றுவிடுகிறது. இல்லை என்றால் அது தகுந்த வாழ்க்கையில் அது குறைந்த மகசூலோ அல்லது பட்டு போவதோ நிகழ்கிறது. ஆனா இன்னொன்றை துன்புறுத்துவதோ இன்னொன்றிலிருந்து எடுத்துக்கொள்வதோ அங்கே கிடையாது. இப்ப தாவரத்திலிருந்து புழு தோன்றுகிறது. தாவரத்தின் விதையிலேயோ அல்லது கனியிலேயோ ஜீவாந்த ஆற்றல் தேக்கம் வருகின்ற போது அங்க இருக்கின்ற காந்தாற்றல் எல்லாம் திணிவு பெற்று அது புழுவாகவோ பண்டாகவோ அடுத்த பரிணாமமாக 2வது உயிரினம் தோன்றுகிறது. இப்ப புழு உருவானது உள்ளதானே, பருப்புக்குள்ளதானே. அப்போ அந்த உருவான புழுவை சூழ்ந்திருக்கின்ற பருப்பை சாப்பிட்டு வளரும். அது சாப்பிட சாப்பிட அந்த பருப்பு தீந்து போய் தோல் அதையும் கடிக்க அது ஓட்டை விழுந்துடும். புழு வெளியே வந்துவிடும். இப்ப வெளியே வந்த பிறகு அதுக்கு உணவு எங்க? விதைக்குள் இருந்த வரைக்கும் பருப்பு இருந்தது. அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்த பிறகு உணவு எங்க? தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. காரணம் வேர் இணைப்பு இல்லை. ஆனா சரி, உணவு இல்லை, செத்து போகலாம் என்று புழு இறந்து போகுமா என்றால் இறக்காது. ஏன்? வாழ வேண்டும் என்ற ஆசை அதற்குள் சஞ்சித கர்மாவாக இருக்கிறது. நுண் உயிரில இருந்து தோன்றிய ஆசை, வாழ்வது என்ற ஆசை புழுவினுடைய கருமையத்தில சஞ்சித கர்மாவாக அமைந்திருக்கிறது. அதனால் புழுவினால் சாக முடியாது. அப்ப என்ன செய்கிறது? எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டுமே. அப்போ தாவரத்தினுடைய இலையையோ பூவையோ ஏதோ ஒன்றை சார்ந்து அல்லது தன் வாய்க்குள் போகக்கூடிய இன்னொரு சிறிய புழுவோ, 2 வகை. புழுவுக்கு உணவு கிடைத்தது சரி, அது வெளியே இருந்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விதி, அதுவும் சரி. எடுத்துக்கொண்ட வகையிலே 2. ஒன்று தாவரத்தின் இலை, பூ, அதிலே தன் வாய்க்குள் போகக்கூடிய ஒரு பகுதியை கடித்து அது உணவாக்கி கொள்கிறது. இப்ப தாவரத்தை கடிக்கின்ற போது அதுக்கு வலிக்காதா? வலிக்கத்தானே செய்யும். யூ cannot pluck a rose without disturbing a distant star என்று இன்றைக்கு விஞ்ஞானமே நிரூபித்திருக்கிறது. இந்த
பிரபஞ்சம் முழுவதுமே காந்த களம் நிரம்பி இருக்கிறது. எங்கேயோ தொலைக்காட்சி நிலையத்திலே ஒரு காட்சியை ஒளிபரப்புகிறார்கள். அது நம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்கிறதே. இடையில இருக்கின்ற காந்த அலைகள் விடுபட்டு போனால் என்ன சொல்றோம்? சிக்னல் சரியா கிடைக்கல. சிக்னல் சரியா கிடைக்கல. அப்ப மீண்டும் ஒரு இணைப்பு வருகின்ற போது சிக்னல் கிடைக்கிறது. தொலைக்காட்சியில அதே காட்சி, அதே சேனலுடைய காட்சி, அடுத்த நிகழ்வு நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த களம் நிரம்பி இருக்கிறது. அதன் வழியாகவே காந்த அலைகள் பயணம் செய்கின்றன. சரிங்களா? அதனால இந்த ஒரு மலரை கடித்தாலும் கிள்ளினாலும் வலிக்கும். ஆனால் இயற்கையின் நன்கொடை என்ன என்றால், அதுக்கு எர்த்திங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. மின்சாரத்தை கையாள்பவர்கள் எர்த் ராட் என்று கையிலே வைத்துக் கொள்வார்கள். உயிர் பாதுகாப்பு கருவி அது. அது போல எர்த்திங் ஃபெசிலிட்டி உள்ள ஜீவன் தாவரங்கள். அப்போ சின்ன ஒரு கிளிக், அது கடிக்கின்ற போது, கிள்ளுகின்ற போது சின்ன ஒரு வருத்தம் தோன்றும். அந்த வருத்தம் உடனே பூமியில் இறங்கிவிடும். பூமியில் சமன்பட்டுவிடும். அதனால் தாவரத்திற்கு நீடித்த துன்பம் கிடையாது. நீடித்த துன்பம் கிடையாது. அதனால் இப்ப புழு இலையையோ பூவையோ உணவாக கொள்கின்ற போது அதற்கு பாவம் என்ற ஒரு விளைவு வருவதில்லை. சரி, அது கிடைக்காத பட்சத்துல தன் வாய்க்குள் போகக்கூடிய ஒரு சிறிய புழுவை உண்ணுகின்ற போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதற்கு வேறு இணைப்பு கிடையாது. இதை போலவே அதற்கும் வேறு இணைப்பு கிடையாது. இப்ப அந்த சிறிய புழுவை பெரிய புழு பிடித்து நசுக்கி மெல்ல மெல்ல தனக்குள் அதை உறிஞ்சுகின்ற போது அவருடைய உயிர் போய்விடுகிறது. இது குணமாகிறது. இங்கேதான் பாவம் பிறந்தது என்று கண்டறிந்தார் மகர்ஷி அவர்கள். பாவத்தின் பிறப்பிடம் புழுவிலே, அதுவும் இன்னொரு ஜீவனை உண்கின்ற போது. சரி, இதுல 4 வகை குற்றங்கள் நிகழ்கின்றன என்ற. முதலாவது, அந்த சிறிய புழுவை பிடித்து நசுக்கித்தான் வாய்க்குள்ள கொண்டு போகணும். அப்படி நசுக்குகின்ற போது துன்பம் தருகிறது. அதை மெல்ல மெல்ல வாய்க்குள் உறிஞ்சுகின்ற போது அந்த தோன்றிய வலி பிறகு மரணத்தில் முடிகிறது. அப்போ ஒரு ஜீவனை துன்புறுத்தியது, அதன் உயிரை போக்கியது, தனக்கு உடைமை இல்லாத, தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை உணவாக எடுத்துக்கொண்டது. 4வது, எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு சுதந்திரம் உண்டு, இயற்கை தந்த கொடை. அந்த சுதந்திரத்தை அழித்தது. அப்போ துன்புறுத்துவது, உயிரை போக்குவது, தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை உணவாக கொள்வது, இன்னொரு ஜீவனின் வாழும் சுதந்திரத்தை அழிப்பது. இந்த 4 குற்றங்களையும் சேர்த்து ஒரு குறுகிய சொற்றொடரில் சொல்ல வேண்டும் என்றால், பிறர் வளம் பறித்தல். பிறர் வளம் பறித்தல். இதுதான் பாவச் செயல். இதற்கு தண்டனை என்ன? அது 5 காரணிகளின் அடிப்படையில் தண்டனை நிச்சயிக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்று பாவத்தின் அளவை எப்போது அது விளைவை தரும் என்ற விதியை வலுப்பெருந்தகைதான்
முதலாக அறிவித்தார். வேதங்களோ இதிகாசங்களோ இதை சொல்லவில்லை. முதல் இந்த விதி அறிவித்தது தமிழ் இலக்கியம், திருக்குறள். வள்ளுவரின் கருத்தை முழுமைப்படுத்தினார் மகர்ஷி அவர்கள். இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்பத்தான் ஒரு பாவத்திற்கு எப்போது தண்டனை என்பது நிச்சயிக்கப்படுகிறது. அது எப்படி, எந்த வகையிலே என்றால், இதே 5 கோட்பாடுகள் பொருள், கருவி, காலம், வினை, இடம், இதை பற்றிய மையமாக கொண்டு மாறி சொல்கிறார்கள். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர் விளைவாய், சீர் என்றால் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம், தெய்வ நீதி. அப்ப இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப தெய்வ நீதி, இயற்கை சட்டம் அதுக்கு தகுந்த விளைவை நிச்சயிக்கிறது. எதன் வழியாக? காந்த கருமையத்தின் வழியாக. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. எல்லாரும் துன்பம் வருகின்ற போது கடவுளிடத்திலே போய் மன்றாடுவார்கள். என்னை காப்பாத்து காப்பாத்து என்று மன்றாடுவார்கள். ஆனால் விவேகானந்தர் ஒரு கருத்தை சொல்றார். உனக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது. அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது. ஏன் என்றால் அந்த விளைவாக வருபவனே இறைவன் தான். அப்போ இறைவனை இன்னொரு இறைவன் தடை செய்ய முடியுமா? அப்போ யாரிடத்திலே போய் முறையிடுகிறானோ அவன் தான் தண்டனை தந்தவன். வில்லங்கட்டியே போய் சரணடைந்தா பரவாயில்ல, வில்லங்கட்டியே போய் கேஸ் ஃபைல் பண்ணுனா நியாயம் கேட்ட கிடைக்குமா? அப்போ துன்பத்தை தந்தவனே இறைவன் தான். சரி, இப்போ இறைவன் துன்பத்தை தந்தவனே துன்பத்தை நீக்குவானா? அப்படி நீக்குவதாக இருந்தா முதலே தராம விட்டுருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. ஒரு மன நிம்மதிக்காக போய் விழு என்று சொல்லி வச்சிருக்காங்களே தவிர, இறைவன் நாம் புலம்புவதை காதில கேட்க முடியாது. காரணம், அவனுக்கு உடலும் கிடையாது, காதும் கிடையாது, கண்ணும் கிடையாது. உடல் இருந்தா தானே நம்ம புலம்போது கேட்கும், பார்க்கும். அது சுத்த வெளியாச்சு. அந்த சுத்த வெளிக்கு நாம் இருக்கிறதே தெரியாது. முதல்ல மனிதன் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பது சுத்த வெளிக்கு தெரியுமா? அதாவது அமெரிக்காவில் மகர்ஷி அவர்கள் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது ஒரு அன்பர் கேள்வி பதில் நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டார். சாமிஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ் அப்படின்னு கேட்டார். சுவாமி சொன்னாங்க, நான் சென்ஸ் அப்படின்னு. அவர் கொஞ்சம் அதிர்ந்துட்டார். ஓ, நம்ம கேட்ட கேள்வி தப்பு போல் இருக்குது, நம்மளை தான் நான் சென்ஸ் சாமி சொல்றாங்களோன்னு கொஞ்சம் குழம்பிட்டார். தொடர்ந்து சாமி சொன்னாங்க, நான் உங்களை சொல்லல, ஹி இஸ் நான் சென்ஸ். நான் சென்ஸ்னா முட்டான்னு அர்த்தம் இல்லை, நான் சென்ஸ் உணர முடியாததுன்னு அர்த்தம். நாம சில வார்த்தைகளை தப்பு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருப்போம். யூஸ்லெஸ்ன்னா முட்டாள், பயன்படுத்தாத, ஒன்றும் தெரியாதவன், யூஸ்லெஸ் நினைக்கிறோம். யூசிங் லெஸ் ஆஃப் ஹிஸ் கான்சியஸ்னஸ். அவனிடத்துல திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அதை குறைவாக பயன்படுத்துகிறான். யூசிங் லெஸ், அதான் யூஸ்லெஸ். அதே போல நான் சென்ஸ் உணர முடியாததுன்னு அர்த்தமே தவிர முட்டாள்னு அர்த்தம் இல்லை.
ஏன் உணர முடியாது என்றால், அதற்கு உணர்கின்ற திறம் பெறுவதற்காகத்தான் பஞ்சபூதங்களை கடந்து உயிரானது. உயிருக்குத்தான் உணர்கின்ற திறம் உண்டு. அந்த உணர்கின்ற திறம் வருகின்ற போது, இதே சுத்தவெளிக்கு, இதே சிவத்திற்கு இன்னொரு பெயர் பரமாத்மா. ஆத்மா தான் உணரும். அந்த ஆத்மாவை ஒரு உடலுக்குள் மையம் கொள்கின்ற போது ஜீவாத்மா என்றும், மையம் இல்லாத போது பரமாத்மா என்றும் சொல்லுகிறோம். அந்த பரமாத்மா என்பது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவு. புலன் கடந்தும் அறியும். புலன் கடந்த அறிவுன்னா, இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பாருங்க, அருள் வாக்கு. இதெல்லாம் புலன் கடந்த அறிவு. அறியும், ஆனால் அறிந்தேன் என்று சொல்வதற்கு அங்க பதிவு இருக்காது. அறிந்தேன் என்று சொல்வதற்கு அங்கே பதிவு இருக்காது. அப்ப பரமாத்மாவுக்கு உடல் இல்லை, மையம் இல்லை, அதனால் உணர்ந்தாலும் பதிவு இல்லை. பதிவு இல்லாததுனால நான் உணர்ந்தேன் என்று சொல்ல முடியாது. இதை கண்ணதாசன் அழகா 2 வரியில சொல்றாரு பாருங்க. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அவன் சாட்சி சொல்ல முடியாது. அதனால் இது பரமாத்மா என்பது உணர்கின்ற தெய்வம், சிவம் என்பது, சுத்த வெளி என்பது உணராத தெய்வம். அந்த தெய்வத்திற்கு நாம் இருக்கிறதே தெரியாது. இந்த உலகம் இருப்பதே தெரியாது. அதனால நீ இறைவனிடத்துல போய் கேட்டாலும் கேட்கவிட்டாலும், ஆலய வழிபாட்டின் நோக்கமே தலைகீழாக மாறி போனது. ஆலய வழிபாட்டின் நோக்கமே அர்த்தமற்று போனது. எதற்கு நிறுவினாங்க ஆலயங்களை? மனதை ஒருநிலைப்படுத்தி தவத்துக்கு ஒரு பயிற்சி பெற்ற பிறகு அந்த மனதை தனக்குள்ளே செலுத்தி தன்னுடைய ஆத்மாவை அறிவதற்கான ஒரு பயிற்சி பயிலகம்தான் ஆலயமே தவிர, அது இறைவன் இருக்கின்ற இடமோ, இறைவனை வேண்டுகின்ற இடமோ, இறைவனை மகிழ்விக்கின்ற இடமோ கிடையாது. மன ஓர்மைக்கான ஒரு பயிற்சி பயிலகம்தான் ஆலயம். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? ஆலயத்தை ஏற்படுத்திய நோக்கமே இதுதான் என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. மகர்ஷி விளக்கி சொல்றாருங்க. அதனால் இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே. அருள் என்றால் அரூபமாக உள்ளே அடங்கியிருக்கின்ற அறிவு, தெய்வம், சுத்தவெளியின் பின்னம். அந்த சுத்தவெளியின் பின்னம் மையமாக அமைந்திருந்து அதுவே இயக்கத்தில் காந்தலைகளாகி அனைத்தையும் தன்னிலே பதிந்து கொண்டு அதற்கு தகுந்த விளைவை அதுவே தருகிறது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால்தான் ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஆத்மா என்பது 14 முதல் 40 வரைக்கும் உள்ள சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளின் தொகுப்பே ஜீவாத்மா. 14 தான் ஜீவாத்மா. 14க்கு கீழே 13 8 வரைக்கும் பரமாத்மா. 7 முதல் 4 வரைக்கும் சக்திகளம். 3 முதல் 1 வரைக்கும் சக்திகளத்தை, பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற பிரபஞ்சத்தின் சுழற்சியால் வெளிப்படுகின்ற காந்தலைக்களம். அதை கடந்திருப்பது சுத்தவெளி, பூஜ்யம். எனவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம். தெய்வ தரிசனம். துய்ப்பதுணர்ந்து வான் உணர்வாம் பேரின்பம்
என்னது துய்ப்பது துய்ப்பு உணர்வோமா? செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்தபழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வானுணவாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து உய்குவோம். துய்ப்பது உணர்ந்து உய்குவோம். அதை உணர்ந்து வாழணும். இப்போ இந்த 5 அம்சங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த விளைவு வருகிறது. இப்ப அந்த புழு என்ன செய்ததுங்க? இன்னும் சின்ன புழுவை உணவாக கொண்டது. பிறர் வளம் பறித்தல். இதற்குரிய தண்டனை வரும். எப்ப வரும்? யாருக்கு வரும்? அந்த புழு என்ன 100 ஆண்டா வாழும்? விளைவை சந்திப்பதற்கு. அது விளை வருவதற்கு முன்பே அது வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என்பின் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் புழு. இப்படி புழுவிலே பிறந்த பாவ செயல் அடுத்தடுத்து தோன்றிய அத்தனை ஜீவன்களிலேயும் உணவுக்காக இன்னொன்றை சார்ந்தே வாழ்வது, தாவரங்களை சார்ந்தே வாழ்வது என்ற விதி அமைந்து விட்டது. இப்போ நம்ம வரைக்கும் மனிதன் வரைக்கும் உணவு இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அந்த உணவுக்கு தாவரங்களை தவிர வேறு வழி கிடையாது. ஏற்கனவே சொன்னோம், ஒரு புலி புல் சாப்பிடுறது இல்லை, ஒரு மானை அடித்து சாப்பிடுகிறது. அது அசைவம். சரி, மான் எதை சாப்பிட்டது? புல் தான் சாப்பிட்டது. அப்ப புலி மான் என்ற ஒரு ஜீவனின் வழியாக புல்லைத்தான் சாப்பிடுகிறது. கண்டென்ட் அதுதானே. அப்ப புல்லின் அடுத்த பரிமாணம் சதை. அந்த சதையை புலி சாப்பிட்டது. எனவே அடிப்படையில் நேரடியாகவோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மறைமுகமாகவோ தாவரங்கள் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு. சரி, இதை தவிர்த்து வாழ முடியுமா? இப்போ உயிரை போக்குவது அசைவம் என்று பேசுவாங்க. ஒரு புத்திசாலி கேப்பர், அப்ப தண்டுக்கறி எப்படி? மத்தெல்லாம் இலைய கிளறீங்க, கனியை பறிக்கிறீங்க, காயை பறிக்கிறீங்க, செடி உயிரோடு இருக்குது, ஓகே ஒத்துக்கிறோம். அப்ப தண்டுக்கீரை அது சைவமா அசைவமா? எனவே சைவம் அசைவம் என்பதற்கு இலக்கணம் விளக்கம் இது அல்ல. தண்டுக்கீரைக்கு வேறு இணைப்பு இருப்பதனால அதை பறிக்கின்ற போதே அதனுடைய துன்பம் எர்த்திங் சமன்பட்டு விடுகிறது. அதனால் அது சைவம். ஆனா ஒரு ஜீவனை, கோழி ஆடு மாடு எத்தனை உயிரினங்களை மனிதன் சாப்பிடுகிறான், எதையும் மிச்சம் வைக்கல. இவை எல்லாமே வலியால் துடித்துத்தான் சாகின்றன. வலியால் துடித்துதான் சாகின்றன. அந்த வலி உணர்வு வான்காந்தத்திலே நெகட்டிவ் வேவ்ஸ், தீய அலைகளாக பதியும். அந்த தீய அலைகள் பிரதிபலிக்கின்ற போது மனிதன் தீயதைத்தான் செய்வான். அதனால்தான் ஓஷோ அழகா சொல்வார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் cannot திங்க் பாசிட்டிவ்லி. அந்த மனதின் சைத்தான் என்கிறது தத்துவம். அரக்கன், ராட்சசன் என்று இந்து தத்துவம் பேசும். சைத்தான் என்று கிறிஸ்தவ தத்துவம் பேசும். சாத்தான் என்று இஸ்லாமிய தத்துவம் பேசும்.
அந்த சாத்தான் யார் என்றால் திருக்குரானின் 2வது அதிகாரம் அல் பக்ரா. அல் பக்ரானா அந்த மாடு. எந்த மாடு? மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்த்ததென்று நினையேடா தாண்டவ கோணே என்றார். இந்த மனம்தான் அந்த மாடு. அல் பக்ரா. எனவே மனம் ஒரு சைத்தான், மனம் ஒரு அரக்கன், மனம் ஒரு சுயநலவாதி. அதை மட்டும்தான் அது யோசிக்க முடியும். அதனால்தான் மனதை அறிவாக மாற்று. மனம் என்பது 14 முதல் 40. அறிவாக மாற்று 14க்கு கீழே மனதை அமைதியில் ஆழ்த்திவிடு. இப்போ அதே மனம் இங்கே அறிவாக பயணிக்க தொடங்குகிறது, தர்மத்தை நோக்கி பயணிக்கும். அதனால் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்படி இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த எல்லா ஜீவராசிகளின் தீய செயல்களும் அதனால் விளைந்த துன்பங்களும் இந்த வான்காந்த களத்தை பெரும் அளவிலே கலங்கப்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் இங்கே மனிதனாக வாழ்வது பிரம்ம பிரயத்தனம், அயோக்கியனாக வாழ்வது மிக எளிது, சுயநலவாதியாக வாழ்வது மிக எளிது. பொதுநலம் பொதுநலம் பேசுவாங்க தொழிலதிபர்கள், வியாபாரிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகள், எல்லா மக்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் பேசுவாங்க. ஆனா அவருடைய மறுபக்கத்தை பாருங்க. 3.25 ஏக்கர்ல பங்களா, சென்ட்ரலைஸ்டு ஏசி, என்னது அருந்து போகாத மின்சார வசதி, வற்றி போகாத நீர் வசதி, ஆள் அம்பு சேனை. எங்க எதற்காவது குறை உண்டா? இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இங்கே இந்தியாவில, தமிழ்நாட்டில முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் இப்படியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் காப்பகம். பரவாயில்லையே, சமூகத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார்களே என்று அந்த நிறுவனங்களுக்கு போய் அங்க நிர்வகிக்கின்றவருடைய இருப்பிடத்தை பார்த்தோம் என்றால் அத்தனை வசதியும் இருக்குங்க. அப்ப என்ன பொருள்? தொண்டு செய்கிறேன் என்ற பெயரில பல பேரிடம் வாங்குகின்ற நன்கொடை வைத்துக் கொண்டு தனது வாழ்க்கையை லகுவாக்கி கொண்டு அதில ஒரு பகுதியை குழந்தைகளுக்கோ முதியோர்களுக்கோ செலவு செய்து தான் பெரிய சமூக நல தொண்டன் பட்டமும் வாங்கிக்கிறான். அதனால இப்ப நான் எந்த அமைப்புக்கும் நன்கொடையே தருவதில்லை. இது எப்படி தெரிந்தது என்றால், ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் நன்கொடை தந்து வச்சுக்கோங்க, அடுத்த நாள் 10 பேருக்கு நமக்கு கால் வரும், போன் கால் வரும். எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ரேண்டமா போட்டு பார்த்தோம், உங்க நம்பர் வந்திருக்குங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க, 1000 கொடுங்க, 500 கொடுங்க. இப்ப என்ன அர்த்தம்? ஒரே ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் கிடைச்சாருன்னா 10 அறக்கட்டளை பெயர்களிலே வசூல் செய்து ஒருவன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த அயோக்கியனுக்கு நாம நல்ல செய்யறோம் நம்பிக்கிட்டு காசு கொடுக்கறதா? கொடுப்பதாக இருந்தால் நேரடியாக ஏழைகளுக்கு கொடுக்கணும். இந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, சிலதெல்லாம் உண்மையா இருக்கு. நம்ம போய் பார்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், அல்லது ஆதாரம் இருந்தால் நம்பி கொடுக்கலாம். இது போல ஒண்ணு கொடுத்த அடுத்த நாள் 10 போன் கால் சொன்னா இது நிச்சயமாக உண்மையான நிறுவனங்கள் அல்ல. சரி. இப்போ இந்த பூமியின் காந்த களம் கலங்கப்பட்டிருப்பதனால் நமக்கு பாவம் செய்வது எளிது, புண்ணியம் செய்வது
அரிதாக இருக்கிறது. சரி, இப்ப இது ஏன் செய்தது? உயிர் வாழும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் உணவை உற்பத்தி செய்து கொள்ள தகுதி இல்லை. புழுவுக்கோ, ஐந்தறிவு வரைக்கும் உள்ள விலங்குகளுக்கோ தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் இல்லை. அதனால் உயிர் வாழ்தலுக்காக இன்னொரு ஜீவனை கொன்று உண்டது அதர்மம் என்றாலும் வேறு வழி இல்லை. அது இயற்கை விதி என்ற சட்டத்திற்குள் அடங்கி போகிறது. அதை நீக்குவதற்காகத்தானே இறைவனே எழுச்சி பெற்று மனிதனானான். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஏன்னா இறைவன் நேரடியாக எழுச்சி பெற்று எல்லா ஜீவராசிகளாக பரிணமித்து விட முடியாதுங்க. அதற்குள் அடங்கியிருந்த இயல்பாற்ற எழுச்சி பெற்று இறை துகள் முதல் ஒவ்வொன்றாக எத்தனை காலம் எடுத்துக்கொண்டு மனிதனாக வந்ததுங்க. ஏதோ சும்மா அறிவியல் ஒரு கணக்கு சொல்லும். யார் அளந்து பார்க்க முடியும்? ஞானிகளே சொல்லலையே இத்தனை காலம் ஆச்சுன்னு. மிக நீண்ட ஒரு வரலாற்றுக்கு பிறகுதான் மனிதன் என்ற உயர்ந்த இனம் தோன்றியது. காரணம் என்ன? ஐந்தறிவு வரைக்கும் உள்ளதிலே ஒரு குறை, அதை நீக்க முடியவில்லை. அதை நீக்கக்கூடிய ஒரு இனமாக பரிணமித்ததுதான் மனிதன். தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இன்னும் பலருக்கு, பல ஜீவராசிகளுக்கு உணவளிக்கவும் முடியும். அவ்வளவு செயல் திறமையும் அறிவு திறமையும் உடைய ஒரு ஜீவனாக வந்ததுதான் நிறைவு பெற்ற இடம்தான் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார் மகரிஷி. அப்ப தர்மத்தை முழுமைப்படுத்திய இடம், தர்மத்தை நிலைப்படுத்திய ஜீவன் மனிதன். இப்ப மனிதனே அதர்மவாதி ஆனால் எங்கே போய் நிம்மதியை தேடுவது, பாதுகாப்பை தேடுவது? இப்ப நமக்குள்ள பிரச்சனை என்னங்க? இயற்கையா கடவுளா? சொல்லுங்க. உலகத்துக்குள்ள பிரச்சனை இயற்கையா கடவுளா? நம்ம பிரச்சனைகளை காரணம் யாருங்க? இறைவனா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில சண்டை போட சொன்னா, இறைவனா பெய்து வருகின்ற மழை நீரை கடலில் விடுன்னு சொன்னா, இறைவனா விவசாயம் பார்க்காத விளைநிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வீடு கட்டிக்கோ என்று இறைவனா சொன்னா? செய்த அத்தனை குற்றங்களும் மனிதர்களே. இயற்கை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்தவன் யாருங்க? விலங்குகளா? இந்த ஒரே ஜீவன் மனுஷன் தான் இத்தனையும் கெடுத்து வச்சிருக்கிறான். அப்போ மனிதன் சந்திக்கின்ற துன்பங்கள் இயற்கை நடத்துகின்ற என்கவுண்டர். வறட்சி, பூகம்பம், சுனாமி, எரிமலை இவையெல்லாம் இயற்கை நடத்துகின்ற என்கவுண்டர்ஸ். தர்மம் தவறிய மனிதன் மீது இயற்கை நடத்துகின்ற யுத்தம். இத புரிஞ்சுக்கிட்டா மிச்சமாகலாம். புரிஞ்சுக்கலையா தொலைஞ்சு போ. ஒண்ணு திருந்து, இல்ல தீர்ந்து போ. இதுதான் இன்றைக்கு இயற்கையின் சட்டம். எப்படியோ அறிவை கொண்டு தப்பிச்சுட்டே வர்றான். எத்தனையோ வகையான நோய்கள் வந்தது, அறிவை கொண்டு தப்பி விட்டான். உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொண்டு தள்ளி போட்டு கொண்டு வருகிறான். பார்க்கலாம், இறைவன் ஜெயிப்பானா மனிதன் ஜெயிப்பானா? திருந்தவில்லை என்றால் இறைவன் விடமாட்டான். இயற்கை ஒத்து போகாது, திருந்தித்தான் ஆகணும். நாமா திருந்தினா நல்லது. திருந்த வேண்டிய சூழல் வருகின்ற போது வருத்தம் மிச்சமாகும், வருத்தம் அதிகமாகும். எனவே இந்த ஆசையின் பால் விளைந்தது பாவம். பாவத்தின் தொடர்ச்சிதான், பெருக்கம் அல்ல. ஏன்னா விலங்குகள் பறவைகள் வரைக்கும் தனக்கு உணவை
தேடி அல்லது தன்னுடைய பாதுகாப்பை கருதி தான் இன்னொரு ஜீவனை கொல்லுமே தவிர, வேட்டையாடுவது, வேடிக்கைக்காக வேட்டையாடுவது என்பதெல்லாம் விலங்கினங்களிலே கிடையாதுங்க. தேவை இல்லாமலேயே இன்னொரு துன்புறுத்துகின்ற சாடிசம், தமோ குணம். இது விலங்குகள்ல, பறவைகள்ல கிடையாதுங்க. மனிதத்திலே மட்டும் உள்ள ஒரு மோசமான, கொடூரமான குணம் தமோ குணம். இதை பாவம் பிறந்ததை பார்த்தோமா, சரி. இந்த பாவம் பெருகியது மனிதனிடத்திலே தான். 5 வரைக்கும் வளர்ந்ததை தவிர பெருகவில்லை. ஆனா இன்றைக்கு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எத்தனை வகையான பாவங்களை செய்யறான். இபிகோ செக்ஷன் 600க்கும் மேல இருக்குது. அவ்வளவு வகை குற்றங்களை இந்தியன் பெனல் கோடு காட்டுது. சர்வதேச அளவில் போனா இன்னும் அதிகமான எண்ணிக்கையில இருக்கலாம். இத்தனை வகையான சட்டங்களா, குற்றங்களா? எல்லா குற்றத்தையும் வகுத்து பார்த்தால் ஒரே குற்றம்தான், பிறர் வளம் பறித்தல். பிறர் வளம் பறித்தல். காரணம் என்ன? சட்டத்துறை என்ன சொல்கிறது? பேசிக்ஸ் ஃபார் ஆல் கிரைம்ஸ் ஆர் நீட் அண்ட் கிரீட். ஒன்று தேவை, இன்னொன்று ஆசை. சோத்துக்கு இல்லாத திருடுவான். என்ன கொடிசனாதற்காகவா? வயிற்று பசி தீக்கணும், நீடு, தேவை. அரசியல்வாதியும் திருடுவான். சோத்துக்கள் என்ன? சொத்து சேர்க்க. அப்ப நீட் அண்ட் கிரீட் அது பேசிஸ் ஆஃப் ஆல் கிரைம்ஸ். உலகம் முழுவதும் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை தேவையும் பேராசையும். இதுக்கு எத்தனை சட்ட புத்தகம் வேணுங்க? இத்தனை சட்டங்களை வச்சுக்கிட்டு குற்றவாளிக்கு தண்டிக்க முடியல. அதான் இந்தியன் பெனல் கோடு. இத்தனை சட்டங்கள் இருக்குது. அதாங்க பட்டுக்கோட்டை அழகா சொல்லுவார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னார். எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் பாருங்களேன். அம்பேத்கர் எழுதாத சட்டம், அரசியல் சாசனங்கள் எழுதாத சட்டம், ஒரு கவிஞர் மிக எளிமையாக தீர்வை சொல்லிவிட்டார். இதுதான்ப்பா தீர்ப்பு. தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் சட்டங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் கண்ணதாசன் அழகா சொன்னார். என்னது? தர்மம், சட்டம் என்பது வெளிக்காவல். சட்டம் என்பது வெளிக்காவல். தர்மம் என்றால் அது மனக்காவல். இரண்டும் போன பின் எது காவல், யார் காவல்? சட்டம் போட்டு கெட்டவர்களை தண்டிக்க வேணும். அது சட்டம் என்பது வெளிக்காவல், சமுதாயம் ஏற்றுக்கொண்ட காவல். தர்மம் என்றால் அது மனக்காவல். என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எத்தனை கேப் மருத்தனம் பண்றேன்றது. அரசியல்வாதி மனசாட்சிக்கு தெரியும், வியாபாரி மனசாட்சிக்கு தெரியும், என்ன விலைக்கு வாங்கினோம், என்ன சொல்லி விற்கிறோம் என்பது அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும். மதவாதிக்கு தெரியும் கடவுள் இல்லைன்றது, கடவுள் வச்சு பிழைக்கிறன்றது அவனுக்கு தெரியும். தர்மம் இல்லை. அப்ப சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல். இரண்டும் போன பின் எது காவல், யார் காவல்? இன்னைக்கு தனிமனித ஒழுக்கமும் இல்லை, சட்டமும் வலுமிக்கதாக இல்லை. அப்புறம் அவஸ்தை தானே வாழ்க்கை. இது என்ன இருக்கிறதுக்கு ஆர்வம்? அதனால்தான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். இருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பூமியில இருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பூமியை ஒரு பாவ பூமி. இந்த மண் உலகமே ஒரு பாவ பூமி.
எனவே இது எல்லாம் புரிந்து கொண்டு இந்த பாவத்தின் பரிணாமம் தெரிஞ்சாதான் அது எப்படி நீக்க முடியுமா முடியாதா, எந்த வழிவகை என்பதெல்லாம் நம்ம சிந்திக்கவும் தெளிவு பெறவும் முடியும். ஸோ 2 அறிவில் தொடங்கிய பிறர் வளம் பறித்தென்ற குற்றம் 5 அறிவு விலங்கு பறவைகள் வரைக்கும் தொடர்ந்ததே தவிர வளரவில்லை. மனிதன் வந்த பிறகு ஆதி மனிதன் முதல் இன்றைய மனிதன் வரைக்கும் குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன, இன்னும் பெருகிக் கொண்டேதான் போகும். சரி, இவற்றை எப்படி நீக்குவது என்ற வழிவகைகளை அடுத்த அமர்வுகள் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, மிகச் சிறப்பு. நாங்கள் முன்பும் இந்த கருத்துக்கள் சிலவற்றை உங்களுடைய சிந்தனைகள் என்று கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது புதிதாக கேட்பது போன்ற ஒரு உணர்வு, புதிய புதிய விடயங்களை அறிகிறோம். மிகச் சிறப்பு ஐயா. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்கள் ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் நீங்க தெளிவாக சொல்லிவிட்டீங்கள். இருந்தாலும் ஒரு ஆதங்கத்துல திருப்பி கேட்கிறேன் நான். அதாவது நீங்க அந்த தொடங்கும் பொழுது சொன்ன அந்த தவம் செய்வார், கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அகம் செய்வார்னு சொல்லி அப்படிதான் தொடங்கினீங்க. நீங்க அதை சொல்லும் பொழுது நான் என்ன யோசிச்சேன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த மன்றத்தை எடுத்து பார்த்தீங்க, எங்கிட்ட மன்றத்துல இப்ப பல காலமாக எல்லா பாடுபட்டும் வார அன்பர்கள் பார்த்தால் ஒரு 15, 20, அது 20, 25 மேல போகவே மாட்டுது. அதை வச்சுக்கொண்டு இந்த இருக்கிற தமிழா எல்லாரையும் யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஓகே, அதோட இந்த மன்றத்துக்கு வராத வேற மன்றங்களும் இருக்கு, அதிலும் போய் தவம் செய்வார்கள். அதே வேளையில இந்த கோயில் திருவிழாவுகள், இந்த திருவிழா எல்லாம் நடக்கும், அதையும் பார்த்தேன். நீங்க அந்த சிந்தனை செய்ய செய்ய இந்த மனம் இப்படி இப்படி உதாரணங்களை தான் தேடி பார்த்து கொண்டு வந்தது. அதுக்குள்ள அலை போறது, அங்க கார் பார்க் இருக்காது, அவ்வளத்துல கிரௌடா இருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆதங்கம் என்னன்னு சொன்னால், இவர்கள் எல்லாரும் அவன் செய்வார்கள். இப்படியானவர்கள் வாழும் பொழுது இந்த நீங்க சொன்னீங்க அந்த இதை பொறுக்க முடியாம இயற்கை கடைசியை என்கவுண்டர் செய்யும்னு சொல்லி. அப்ப அந்த என்கவுண்டர் செய்யும் போது நாங்களும் தான் அதுக்கு ஆம்பிடுவோம். அது வந்துங்கய்யா, நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்ப ஐயா அதாவது கீதையில, பகவத்கீதையிலையும் பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை, இயற்கை சீற்றங்களே அவனை நெருங்காது, அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க என்று பகவத்கீதையும் பைபிளும் சான்று சொல்லுகிறது. இப்போ நம்மிடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா டாக்டர் அனந்தநாராயணன் ஒருத்தர் இருந்தார், மகர்ஷி ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் உடற்பயிற்சி வகுப்பெல்லாம் அவ்வளவு சிறப்பாக ஆரியார்ல நடத்துவார். அவர் ஒரு கார் விபத்துல இறந்து போனார். ஒரு 5-6 மாதங்கள் முன்பு சென்னையில ஒரு பேராசிரியர், அவர் நல்ல சேவை செய்து கொண்டிருந்த பேராசிரியர், லிப்ட் மிஸ் ஆப்ரேஷன்ல சிக்கி நசுங்கி இறந்து போனார். இப்படி மனவளக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நாம் நினைத்தோம். நல்ல சேவை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு வந்தது என்பது நம்ம அன்பர்களே பலருக்கும் உள்ள ஒரு கேள்வி. அப்ப என்ன என்றால், இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சரி, ஆனால் கொண்டு வந்த வினை பதிவுகளின் தாக்கம் என்னன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஸோ அதிலே உள்ள விளைவு என்ன மாதிரி இந்த உயிர் போக வேண்டும் என்பது அது நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால் என்னதான் நாம அற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலும் கூட முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தினிலே உண்டு. அந்த கருமையம் என்ன தீர்ப்பை எழுதும் என்பது
ஞானிகளாலும் அனுமானிக்க முடியாது, விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால வாழ்கின்ற வரைக்கும் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து விடுவோம். இதுதான் வரணும் எதிர்பார்க்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. வருவது ஏற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப நல்லவருக்கு இவ்வளவு வந்திருக்குது என்றெல்லாம் நம்ம விதியை குறை சொல்ல முடியாது, அவரை தரக்குறைவாக மதிக்க கூடாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாதுங்க. சாகிற கடைசி மூச்சு வரைக்கும் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை நான் சொல்ல முடியாது. ஐயா, இன்னொரு கேள்வின்னு சொன்னால், இந்த உயிர்களை அந்த ஒரு புழுவிலிருந்து அது எப்படி அந்த சாப்பாடு சாப்பிட்றது சொல்லி கொண்டு வந்து இப்போ அந்த ஒரு புழு இன்னொரு பெரிய புழு சின்ன புழு பிடிக்க அப்படி சொல்லி கொண்டு வந்து உயிரினங்களை வதைக்கும் பொழுது அதனுடைய அந்த அந்த உயிர் அலைகள் வந்து வான்காந்தத்துல போய் கலக்கும் சொல்லியும் அந்த கலக்கிறது வந்து திருப்பி வந்து பூமியில தான் திருப்பி அதன் பாதிப்பை கொடுக்கும் சொல்லி பூமியில உள்ள பொழுது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உலகத்துல அந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்கலாம் பெரும்பாலும் என்ற ஊகத்தின்படி கூடவாயிருக்கும் வெஜிடேரியனை விட. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அவ்வளவு பேரும் எத்தனையோ உயிரினத்தை வதைத்தான் தாங்கள் சாப்பிடணும். அப்ப அவ்வளவு உயிரினங்களினுடைய அந்த அலைகள் வந்து வான்காந்தத்துல கலந்து அது திருப்பி வர பூமிக்கு. கண்டிப்பா அப்படி வரும் பொழுது இந்த பியோ வெஜிடேரியன் எல்லாம் இருந்து அப்படியெல்லாம் உயிர்கொலை இருக்கிறவர்களை பாதிக்காது. இந்த உயிர் வதை என்பது நேரடியாக கொள்வது மட்டுமில்லை. இப்போ வீட்டுல கணவன் மனைவி அப்படி எல்லாம் துன்புறுத்திக்கிறோம், வருத்திக்கிறோம். தாய் தந்தையர் பிள்ளைகளை எப்படி நாம வருத்தி கொள்கிறோம். உறவு நட்பு ஒருத்தருக்கு எப்படி கடும் சொற்களால செயல்களால போய் பித்தலாடுறதுனால ஏமாற்றுகிறோம், வருத்தி கொள்கிறோம். இது உயிர் போகல, ஆனா இதெல்லாம் துன்பம் தானே. இந்த துன்பத்திற்கு விளைவு அது மட்டும் இல்லைங்கய்யா. இந்த புலால் கொல்லாமை புலால் உண்ணாமை 2 அதிகாரம் தந்திருக்காரு வள்ளுவர். அதுல என்ன சொல்ல தெரியுங்களா? யாருக்கு உடல் உறுப்புகளை அறுத்து வைத்தியம் செய்ய வேண்டிய நிலை வரும். சர்ஜரி பத்தி அன்னைக்கே வள்ளுவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். யாருக்கு உடல் உறுப்புகளை அறுத்து வைத்தியம் செய்ய வேண்டிய நிலை வரும் என்றால், யார் அசைவத்தை உணவாக உண்டு கொண்டார்களோ அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கும். எப்படி ஒரு எச்சரிக்கை பாருங்க. இன்னைக்கு எத்தனை சர்ஜரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இல்லைங்களா? அப்ப சர்ஜரி காரணம் என்ன? நீ இன்னொரு உயிரை அறுத்த, இன்னைக்கு உடம்பு அறுக்க வேண்டிய வியாதி வந்தது. இது ஒவ்வொரு அசைவ கடையிலையும் இந்த திருக்குறள் எழுதி வைக்கணும். எழுதி வைப்பாங்களா? இந்த திருக்குறளை கொட்டை எழுத்தில் எழுதி அதுக்கான விளக்கத்தையும் எழுதி வச்சா யாராவது கறி வாங்குவான்றீங்க? அவ்வளவு வேண்டாம். இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, இப்போ உயிர் நீங்கி விட்டால் பிணம் தானே இல்லையா? மனிதனு உயிர் நீங்கி விட்டால் பிணம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு கோழிக்கு உயிரை நீக்கி விட்டால் அது கோழி பிணம் தானே. ஒரு ஆட்டுக்கு உயிரை நீக்கி விட்டால் ஆட்டு பிணம் தானே. அப்போ கறி கோழி கிலோ 200 ரூபாய்ன்னு போடுறது பதிலாக கறி கோழி பிணம் 200 ரூபாய், ஆட்டு பிணம் 500 ரூபாய் அப்படின்னு போட்டா யாரும் வாங்குவாங்களா? என்னங்கய்யா? இதுல நான் சொல்லல, வள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஜனாலையா, நீங்கள் கையெழுத்தினீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எந்த கேள்வியில் எல்லாம் வந்து இந்த தொண்டு நிறுவனங்கள், சமூக சேவை, அதை பற்றி தான் என்ற கேள்வி வருகிறது ஐயா. ஏன்னு சொல்லி சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே சமூக சேவை, வாலண்டியர் ஒர்க்
அதுல எல்லாம் பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வேற வேற இதுகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு வரைக்குள்ள கன விஷயங்களை கவனிச்சிருக்கேன். அதுல வந்து சிலதுகள்ல வந்து கவனிச்சதுல வந்து சிலதுகள்ல வந்து இப்ப சில தொண்டு நிறுவனங்கள் ஆன்மீக நிறுவனங்கள் தலைவர் எல்லாம் இவையில எல்லாம் ஃபிளைட்ல போவினோம் ஒரு இடத்த. அப்ப ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கல அவ கேட்கிறோம், நீங்க மோட்டர் சைக்கிள் வச்சிருக்கிறீங்க, பிளைட்ல போறீங்க, இதெல்லாம் பொதுமக்களோட ஆசானின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்லிச்சுன்னா, தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யல, தான் இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கு, நாளைக்கு இன்னொரு 100 மைல் தள்ளி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னா நான் பஸ்ல ஏறி போகலாம், அதுக்கு 4 நாள் எடுக்கும். அப்பதான் பிளைட்ல போனால் அதை சரியா செய்யக்கூடிய இருக்கு, அதுக்காண்டித்தான் அதை நான் அந்த தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்துதான் செய்யணும். அதே நேரத்துல அவை இந்த நிறுவனங்களை பார்க்கல அவை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஏசி ரூம் அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அப்ப அவையில் சொல்லினோம் தங்களோட கம்ஃபர்ட்டை கொஞ்சம் பார்த்து கொண்டாத்தானே தாங்கள் சேவையை செய்யலாம். அப்ப எல்லாரும் அந்த நேரடியா போய் சேவை செய்ய முடியாத ஆட்கள் எல்லாம் என்ன செய்யணும்டா அவையிட்ட கொடுக்கணும், போய் அதை அந்த சேவையில கொஞ்சமாலும் போகட்டுமே சொல்லி அது ஒரு கருத்து. அடுத்த வந்து இந்த இந்த ரீசைக்கிள் பண்றதுக்கு இப்ப சில இதுகள்ல இங்க நான் கேள்விப்பட்டேன், நேமா இந்த ரெட் கிராஸ் பிறகு வேற அப்படி சில இடங்கள்ல எல்லாம் காசு கொடுக்கல அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீக்கு தான் அது ஒரு 60% 70% போகுது, ஒரு 30% தான் நாங்கள் வேர்ல்ட் வைட்ல போகுது. அது என்ன சொல்லணும் சொல்லி சொன்னா அட்லீஸ்ட் இப்ப எங்களால கொடுக்க முடியாத வேறு இடத்த நடக்கல. இப்ப இங்கெல்லாம் எப்படி இருக்குது, நாங்க ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க வேலை செய்யற இடமும் அவைகளோ அது 2 மடங்கா கூட போட்டு எங்கட பேர்ல 300 ரூபாயா கொடுப்பினோம். அங்க சரித்திரங்கள் கொடுக்குற இடத்துக்கு கண்டு வச்சிருக்கணும், சில கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படி எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி எல்லாம் காசவியல் கொடுக்கல ஆக்கள் வந்து சொல்ற நாங்க எல்லாம் வந்து நீங்க 70% வந்து கூட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எடுக்கிறீங்களா, அப்ப உங்களோட காசு எல்லாம் வீணாகுது, அப்ப நாங்கள் அதை என்னென்று உங்களுக்கு தருவோம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்புறம் இன்னும் ஒன்று வந்து இந்த பாவிச்ச பொருட்களை அது கிட்டடியில சில பேர்கிட்ட கண்ட அனுபவம் எனக்கு, பாவிச்ச பொருட்களை வந்து இன்னொரு ஆள் இப்ப இந்தியாவில என்ன வெளியில போனா டக்குன்னு கொடுத்துடலாம இருக்கு, இங்க வந்து அப்படி இல்லை, எங்கேயாலும் ஒரு நிறுவனத்துக்கால போய்தான் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அப்ப நான் சில பாவிச்ச பொருட்களை கொடுக்க போய்க்கல அவை சொல்லினும் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் எல்லாம் சிஇஓ எல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கணும், அவையில எல்லாம் காசு எடுக்கணும், நீங்க ஏன் அவையை கொடுக்க வேணும்ட்டு. அப்ப என்ன செய்யறேன்டா அவை சொல்லினோம் அப்படி யாரும் கொடுக்க தேவையில்லை, நீங்க அதை போய் குப்பையில போட்டுட்டு போங்க உண்டு. அப்ப நான் அதுக்கு ஆகி பண்ணனையா, நீங்க ஏன் குப்பையில கொறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத கொடுத்தா யாரும் ஒரு ஆள் பாவிக்கும் தானே, அதை அவ ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும், அவைக்கு கொடுக்கலாம் தானே. அப்படி பார்க்கல இந்த இன்னும் ஒண்ணு பாருங்க, சில இடங்கள்ல வந்து இப்ப தொண்டு சேரிட்டபிள் செய்து ஒன்று கேட்கல, சில வேளை அவைக்கு வந்து தங்களோட சொந்த செலவுல செய்ய வேணுமா, அல்லது இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு 10 பேரை ஆர்கனைஸ் பண்ணி இடத்த கூட்டி கொண்டு போய் வேலை செய்வி கேட்கல, அங்க இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் சிற்றுண்டியல் அப்படி வாங்கபாட டீ அப்படி கொடுக்குறான்டா அந்த காசுல கொடுத்தால் அது வாலண்டரியல் எடுக்கிற வந்து அது வந்து பாவ பதவியில சேருமான்றதும் ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த அதான் இப்ப அதான் சர்வீஸ் அண்ட் மறுபுறம் இங்க பாருங்க ஸ்கை இன்னொரு கடைசியா ஒரு பாயிண்ட், ஸ்கைல கூட நாங்கெல்லாம் முந்தி வந்து சர்வீஸ் செய்யறோம்னா நாங்க போய் இடத்த படிப்பிக்க வேணும்டா சீனியர்ஸுக்கு அப்படி எல்லாம் சும்மா போட்டு வருவோம். பிறகு ஒரு பாலிசியை கொண்டு வந்தோம், போற வார மாஸ்டர்ஸுக்கு அட்லீஸ்ட் நாங்க டிராவலிங் அலவன்ஸை கொடுக்க வேணும், அட்லீஸ்ட் அதாலேயாலும் தங்களோட செலவை பார்த்து கொண்டு அதை போய் செய்து போட்டு வருவினோம்னு சொல்லி. இதுகளை பார்க்கல சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது மனத்துல, இது சரியா பிழையான்னு சொல்லி. அதை பற்றி கூட கருத்து என்னையா? வாழ்க்கை வளம். இப்போ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பிராண்ட் ஆசைப்படுறாங்க. இப்போ ஹெல்பேஜ் இந்தியான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியா முழுவதும் அவங்களுக்கு கிளைகள் வச்சு நிர்வாகம் பண்றாங்க. அப்ப நீங்க சொன்னது போல 70% வந்து நிர்வாக செலவுக்கே போயிடும். மகரிஷி என்ன சொல்றாங்க, உலக சமுதாய சேவா சங்கம் ஓகே, ஒவ்வொரு அறக்கட்டளையும் தனி, நம்ம அறக்கட்டளைக்கு என்ன வருதோ என்னமோ அதை நாம் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் அதே நிறுவனத்துடைய கிளைகள் துவங்குகின்ற போது அதனுடைய வரவு செலவு கணக்கு அதுவே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க சொன்னாக்க உங்களுக்கு எக்ஸ்பென்சர் வேண்டியது இல்லை. போய் ஃப்ளைட்ல போய் ஊர் பூரா சுற்றி
ஒவ்வொரு பிரான்ச்சா நான் பார்த்துட்டு வரேன் இருக்கு அப்படின்னு அவசியமே கிடையாது. அது ஒரு காலத்துல கூட பொருத்தம். இன்னைக்கு எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் வந்தாச்சு. ஸோ எதையும் நீங்க வந்து இருந்த இடத்துல இருந்தே வீடியோ மூலமாக கவனிக்க முடியும், கண்காணிக்க முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம ஃப்ளைட்ல ஏறி ஊர் சுற்றுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ரகசியம் எதுவும் கிடையாது. ஏதோ தொண்டு நிறுவனம். இப்ப அரசியல்வாதிகள் இங்க இருந்து நாடுகள் சுத்துறாங்கன்னு சொன்னா ரகசியம் இருக்கு. அப்போ நேரடியாகத்தான் பேசி ஆகணும். அல்லது நம்ம தகவல் தொடர்பு பயன்கொள்கின்ற போது லீக்கேஜ் வந்துடும், யாராவது ஓட்டு கேட்பாங்க. அதனால முக்கியமான அரசியல் தலைவர் வந்து ஒரு நாட்டுக்கு போய் சந்தித்து தனிமையில பேசுவது என்பது தவிர்க்க முடியாது. ஆனா தொண்டு நிறுவனத்தில் என்ன ரகசியம் இருக்குங்க? ஆச்சா. ஸோ அது வந்து ஒன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற பெயர். நான் தான் வந்து உலகத்திலே பெரிய தொண்டு நிறுவனம் அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்காக இது பண்றது. இது தேவையில்லை. அங்கங்க தனித்தனியா எல்லாரும் சேவை செய்யத்தான் வந்திருக்கிறோம். இது என்ன ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வேண்டி இருக்கு? அவங்க அந்த ஏரியாவை சேவை செய்துட்டு போக வேண்டியது தானே? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்ப இந்த கடைசியில் ஒரு கேள்வி கேட்க சொல்லி ரெண்டாவது கேள்விக்கு நினைவில்லை. இப்போ மன்றங்கள்ல வந்து முதல்ல வந்து அப்படி முதல்ல வந்து ஆழியாருக்கு போற போது மகிழ்ச்சி அவர்கள் அந்த நிகழ்ச்சி இறுதியில் அப்படியே கையில வரதா அப்படி அள்ளி கொடுப்பாங்க. அப்போ 1000 2000 எல்லாம் கிட்டத்தட்ட 80களில் நினைச்சு பாருங்களேன். சர்வீஸ்க்கு வரக்கூடிய பேரரசர்களுக்கு அப்படி கையில எடுத்து அப்படி கொடுப்பாங்க அள்ளி. ஸோ அதில் 1000 2000 ரூபாய் இருக்கும். ஸோ ஒரு வகுப்பு நடத்தினதுக்கு அன்னைக்கு வந்து 1000 2000 ரூபாய்லாம் கிடைச்சது அன்றைய நிலையில். அப்போ நிர்வாகம் வந்த பிறகுதான் இதை முறைப்படுத்தி ஒரு நாளைக்கு 150 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்தாங்க. சரி, பிறகு வந்து மன்றங்கள்ல ஆசிரியர்கள் வெளியே போய் சேவை செய்கின்ற போது அவர்களுக்கு கன்வீனியன்ஸாக கொடுங்க அப்படின்னு ஒரு நிலை வந்தது. சரி, இதுல அதை பெற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது அவரவர் பக்குவத்தை பொறுத்தது. இப்போ எனக்கு வசதி இருக்கு என்றால் இது எனக்கு தேவையில்லை. எனக்கு வசதி குறைவு, ஆனா நான் வந்து சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற போது அது எனக்கு தேவை. இப்படி நான் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இது நிர்வாகம் முடிவு செய்ய முடியாது. உனக்கு வசதி இருக்கு, ஏன் இதுக்கு காசு வாங்குறீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. கொடுக்கணும்ன்றது நிர்வாகம் கொடுத்திருக்கு. ஆனா வாங்கி கொள்ளதா வேண்டாமா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். அது நான் இண்டிவிஜுவலுடைய மனப்பக்குவம். சரிங்க. இன்னொரு கேள்வி, 3 கேள்வி கேட்டீங்க. இன்னொரு கேள்வி அந்த மீள்பாவன பொருட்களை கொடுக்கறத பத்தி கேட்டேன். அத வந்து இப்போ நான் கனடால எனக்கு தெரியாது. அமெரிக்கா நிறைய வந்து குட்வில்லு அது மாதிரி நிறைய பிராண்ட் எல்லாம் இருப்பாங்க. அங்க கொண்டு கொடுக்குற போது எல்லாவற்றையும் தரம் பிரிச்சு அது கொஞ்சம் மைனர் ரிப்பேர் இருந்தா கூட சரி செய்து அதை கொண்டு போய் இல்லாத மக்களிடத்துல அவங்க கொடுக்குறாங்க. சில பேர் வந்து குறைந்த விலைக்கு கொடுக்கறதும் உண்டு, சில பேர் வந்து இருக்குது. ஆமா, சில பேர் இலவசமாகவும் கொடுப்பாங்க. ஏன்னா அது நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை, பெரிய வேலைங்கய்யா. தினசரி நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துல தான் அந்த குட்வில் ஷாப் இருக்கும், பெரிய கோடவுன். தினசரி கார்ல வந்து இறக்கி அங்க வச்சிருக்க பொருள் பாத்தீங்கன்னா இது எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க? ஏன்னா 100கணக்கான பொருட்கள் இருக்கும். இதெல்லாம் எடுத்து தரம் பிரிச்சு அதுல பயன்படுத்தக்கூடியது, பயன்படுத்த முடியாதது எல்லாம் தரம் பிரிச்சு இது யாருக்கு தேவை இருக்குன்னு கொண்டு போய் கொடுத்துறது பெரிய ஒரு சேவை அது. ஸோ அது அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அது போல ரெண்டாவது, இந்த பணம் வாங்குற நிறுவனங்கள் நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் நான் வந்து மற்றவங்களை எல்லாம் கவனிக்கிறேன், காப்பகம் நடத்துது. இதுல நாம நேரடியாக ஒருவர் கொடுக்கின்ற போது அவருடைய ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். அந்த ஈத்து உவக்கும் இன்பம் அங்க கிடைக்காது. ஏன்னா வாங்குறவனுக்கும் வந்து இது அத்தியாவசிய தேவைன்னு கிடையாது, அவனுக்கு ஒரு கலெக்ஷன். நாம கொடுக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லை. ஆனா இதுவே வந்து பாதிக்கப்பட்ட ஒருவர், தேவையுள்ள ஒருவருக்கு நம்ம கொடுக்கிற போது
அவருடைய மகிழ்ச்சியை பாருங்க. ம். அப்ப அந்த சந்தோஷத்தை நீங்க அனுப்பி வைக்கிறதுல கிடைக்காது. 1000 ரூபாய் அனுப்புறோம் ஒரு இடத்துக்கு, அதை விட ஒரு உணவகத்துக்கு போறோம், வெளியே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், உள்ள சர்வ் பண்றவங்களும் டிப்ஸ் கிடைக்கும் நிறைய. ஆனா வாட்ச்மேனுக்கு யார் டிப்ஸ் கொடுக்குறாங்க? அவன் நாள் பூரா வெயில நின்று வாகனங்களை ஒழுங்குபடுத்திட்டு இருப்பார். சோ நான் எப்பவும் வாட்ச்மேன் டிப்ஸ் கொடுப்பேன். ஏன்னா உள்ள சர்வ் பண்றான், அவனுக்கு எல்லாருமே டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா வாட்ச்மேன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவன் வெயில நின்று சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சோ அதை நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஏன் அங்க கொடுக்குற டிப்ஸ்ல வந்து ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாது? நீங்க சர்வருக்குலாம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கு மேல டிப்ஸே வரும். அந்த வாட்ச்மேன் வெளியே வெயில காஞ்சிட்டு இருப்பார், மழையில நனைஞ்சிட்டு இருப்பார், அவருக்கு என்ன வருமானம் வருதுங்க சம்பளத்தை தவிர? அது போல எங்கே தேவை இருக்கு அங்க கொடுத்தீங்கன்னா மதிப்பு அதிகம். அதுக்கு நீங்க அவருக்கு 100 ரூபா கொடுத்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு. அந்த மகிழ்ச்சியை நீங்க வந்து 1000 ரூபா அனுப்பி வைக்கிறதுல கிடைக்குமா? கிடைக்காது. அதான் வள்ளுவர் சொன்ன, ஏத்து உவக்கும் இன்பம். கொடுக்கிறவனுக்கும் சந்தோஷம், வாங்கினவனுக்கும் சந்தோஷம். இங்கேயே புதுசா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும். அந்த டிப்ஸ் கொடுக்குற எல்லாம் வந்து அவையில் எல்லாத்தையும் தொழிலாளர் எல்லாரும் வந்து ஒண்டா சேர்த்துட்டு அவை எல்லாருக்கும் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொள்ளுவேன் ஈக்குவலா. இப்ப சில நிறுவனங்கள் அது மாதிரி இருக்குங்க. ஆமா, அப்படி செய்து வச்சிருக்கணும். நீங்க இது முதல்ல வந்து ஆரம்பிச்சது இந்தியன் காஃபி ஹவுஸ்னு ஒன்று வந்து ICH சொல்லுவாங்க. ஓகே. அது 1960s 70s. ஓகே. அவங்க நம்ம டிப்ஸ்ங்கிறது அங்கதான் உருவாச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல டிப்ஸ் எல்லாம் கிடையாது. ஆமா. அவங்க நீட்டா ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு நல்லா சர்வ் பண்ணுவாங்க. ஒன்றும் பெருசா கிடையாது, காஃபி கட்லெட் அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் இருக்கும். ICH சொல்லி இப்போ அது ஆல்மோஸ்ட் இல்லை இந்தியாவில். அப்போ அந்த டிப்ஸ் கொடுக்கும்போது அவர் கொண்டு போய் அந்த கேஷியர் முன்னாடி ஒரு இது வச்சிருப்பாங்க, பாத்திரம் வச்சிருப்பாங்க, அதுல போய் போட்டு மூடி வச்சிருவார். ஸோ கேட்டபோது நாங்கள் மாச கடைசியில எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எல்லாரும் சமமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு மெத்தட், நல்ல மெத்தட் தான் அது. இதெல்லாம் பார்க்க போனா கண்டும் காணாம இருக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. அப்படித்தானே ஐயா? ஆமாங்க ஐயா. நம்முடைய அறிவுக்கும் மனசுக்கும் எது சரின்னு படுதோ அதை செய்து. இப்போ சமுதாயத்துடைய தாக்கத்துல போனோம்னா நிறைய திருடுத்தனம் இது மாதிரியானதெல்லாம் இருக்கும், நம்ம ஏமாந்துருவோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெகதாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு என்ன புதுமுகமா இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு? வாங்க வாங்க. இல்ல ஐயா, ஒவ்வொரு முறையும் நீங்க பேசி முடிச்சோடனே எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ணவே டைம் எடுக்கும். நான் 2-3 தடவை திருப்பி உங்க லெக்சர் கேட்டுட்டு தான் நான் ரெடியாவேன் கொஸ்டின் கேட்க. என்னோட டவுட் இன்னைக்கு என்னன்னா ஐயா, நீங்க இப்போ முதல்ல லைக் நம்ம ஓரறிவு ஃபர்ஸ்ட் உயிரினங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அப்ப நீங்க வந்து இப்ப நம்ம தாவரங்கள் வந்து நம்ம சொன்னோம் அந்த பெயின் வந்து அதுக்கு எத்தனை ஆறாதனால அது வந்து பெயினா கன்சிடர் ஆகாது. அப்ப அது வரைக்கும் பதிவுகள் இல்ல, பாவ பதிவுகள் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றோம் வந்து. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அப்ப நீங்க அந்த ப்ராபபிலிட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா பாவம்ங்கிறது வந்து கம்மி, புண்ணியம்ங்கிற அளவு வந்து புண்ணியம்னு எடுக்காட்டி கூட பாவம் இல்லாத விஷயம் வந்து கூட அப்படிங்கிறதுலதான் இருந்திருக்கும். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் உயிரினம் வந்து இதுல இருந்தப்ப கூட அந்த ரேஷியோ வந்து எப்பொழுதுமே பாவம் அல்லாத செயல்கள் வந்து அதிகமாகவும் பாவம் உள்ள செயல்கள் கம்மியாகவும் இருந்துட்டு இருக்கப்ப இப்ப நம்ம கான்செப்ட் படி நம்ம வான்காந்தத்துல பதிஞ்சு அதுதான் வந்து திருப்பி அதுக்கு வந்து இன்டென்ஸ் ஆகி அந்த செயல்கள் கூடுது அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம்னா பாவம் இல்லாத செயல்கள் தானே கூட வந்திருக்கணும். ஏன் பாவப்பட்ட செயல்களுக்கு வந்து அது ஏன் ரொம்ப இன்டென்சிஃபை ஆச்சு, அது ஏன் கூட ஆரம்பிச்சிச்சு?
அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பேசிக்காவே நம்ம நேச்சர் படி என்ன ஆகுறோம்னா இந்த பாவம் உள்ள செயல்களை திரும்பி திரும்பி பேசுறோம். அதனாலதான் அது வான்காந்தத்துல திரும்பி திரும்பி பதிஞ்சு அதற்குள்ள அந்த வீரியம் வந்து கூடுதா. ஏன்னா இப்ப பிராக்டிக்கலா நம்ம இப்ப கரண்ட் ஸ்டேட் பார்த்தா கூட ஒரு நல்ல விஷயத்த நம்ம எடுத்து பேசுறத விட ஒரு தப்பான விஷயம் தப்புன்னு சொல்றதுக்காகவாவது நம்ம அதை ரொம்ப அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ. அதனாலதான் அது திரும்பி திரும்பி வான்காந்தத்துல பதிஞ்சு அதோட வீரியம் கூடி கூடி அவங்க வினை பதிவுக்கு ஏத்த அப்படி இப்போ ஒருத்தர் நல்ல மூடோட அதை பேசுறாங்களாலும் ஒரு தீய எண்ணத்தோட பேசினாலும் தீய எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணத்தோட வீரியம் ரொம்ப தீய செயல்களை செய்யறதுக்கு தள்ளிடுதோ அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. வந்து நான் கரெக்டா கேக்குறேனான்னு தெரியல. ஏன்னு சொன்னா சரிதாம்மா, சரிதான். அதாவது இங்க தாவரம் எடுத்தீங்கன்னா அது யாருக்கும் துன்பத்தை கொடுக்கல. அந்த புழு தாவரம் சாப்பிடுற போது அதுல சின்ன ஒரு துன்பம். ஏன்னா அது கடிக்கிற போது கிள்ற போது மட்டும்தான் வலி இருக்கும், எர்த்தாயிடுது. அதுக்கு மேல வலி கிடையாது. அதனால தாவரங்கள் முழுவதும் தியாகத்தின் சின்னமா தான் இருக்குமே தவிர தாவரங்கள் இன்னொன்றை துன்புறுத்தது இல்லை. புழுவில இருந்து வருகின்ற போது 5 விலங்கு பறவை வரைக்குமே அது தன் உணவை உற்பத்தி செய்ய முடியாததுனால இன்னொரு ஜீவனை சார்ந்து வாழ்கிறது. ஒன்றை ஒன்று கொன்று உணவாக எடுத்துக்கொள்ளும். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவு. இந்த குறையை நீக்குவதற்காகத்தான் மனிதனாகவே பரிணாமம் நிறைய பெறுகிறது. இப்ப மனிதனிடத்துல என்ன குறை இருக்கு? நம்ம உணவை நாம உற்பத்தி செய்ய முடியும். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லாம் ஒரு விஞ்ஞானி கண்டெடுக்கிறாரு, ஒரு தொழிலதிபர் அதை உற்பத்தி பண்றாரு, ஒரு வியாபாரி நம்ம கொண்டு சேர்க்கிறாரு, நாம் அதை வாங்கி பயன்கொள்கிறோம். ஸோ இந்த அமைப்புல வந்து நமக்கு எந்த சிரமமும் கிடையாது. இங்க எங்க சிக்கல் வருதுன்னு பாருங்க. ஒரு விஞ்ஞானி அணுவை கண்டுபிடிச்சார், அணுகுண்டு அப்படின்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சார். அது இவ்வளவு துன்பத்தை கொடுக்கணும்னு அவர் விஞ்ஞானி தெரிஞ்சுக்கிறார். அது வேண்டான்னு அவர் தவிர்த்தாலும் கூட அரசியல்வாதி என்ன பண்றாரு? அதை கொண்டா, எனக்கு வேணும் என்று அந்த அணுகுண்டை வாங்கி இவர் வச்சுக்கிட்டு அடுத்த நாடுகள் மீது பயமுறுத்துறார். எனக்கு எவ்வளவு கப்பங்கட்டு, எல்லாம் ஒரு நாட்டு மேல அணுகுண்டு போட்டுருவேன், ஒன்று அழிச்சிருவேன் அப்படி அரசியல்ல இப்படி ஒரு நடக்குது. விஞ்ஞானி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அதை உற்பத்தி செய்வதற்கு ஒரு தொழில் அதிபர் அவர் என்ன பண்றாரு? உற்பத்தி செலவை விட ஒரு 4-5 படங்கு அதிகமா வச்சு விற்கிறார். அதை வாங்குற வியாபாரி ஹோல்சேலு ரிட்டைலு அப்படியே வந்து நமக்கு வந்து கைக்கு சேரும் போது 10 ரூபா பொருள் 100 ரூபாய் ஆகி போயிடுதுங்க. இப்ப இத்தனை பேரும் என்ன பண்றாங்க? இன்னும் எளிமையா உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு விவசாயி ஒரு மல்லிப்பூ உற்பத்தி பண்ணினார்னா 150 ரூபாய் கிலோவுக்கு வாங்குறாரு பூக்கடைக்காரர். 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கிறாருங்க ஒரு கிலோ. அவர் கொடுத்து 150 ரூபாய். இவருக்கு எதுக்குங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறாரு? இது முகூர்த்தனால டிமாண்ட் அதிகம். டிமாண்ட் என்னைக்கு தான் இல்லை. சரி, நீ 3000 வித்த, இன்னைக்கு 1000 ரூபாய் அதிகமா விலை வச்சு வித்தான்ப்பா, இந்த உனக்கு வந்து 2500, எனக்கு 500 போதுன்னு வியாபாரி கொடுக்குறானா? அப்போ அடிப்படை தொழிலாளிகளாகவே செத்து போக அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறது தான் உலகத்துல பாக்குறோம். இது பாவம் இல்லையா? இப்படி உழைப்பொரு வாழ்க்கையோ வீதியிலே உறங்குவதோ நடை பாதையிலே இரக்கம் காட்டத்தான் நாதி இல்லைன்னாங்க. அப்ப இதெல்லாம் பாவம் தானே. இந்த பாவத்தை செய்துகிட்ட புண்ணியம் பேசுறவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது நான் என்னை ஒரு தொழில் நிறுவனத்துல பயிற்சி கொடுக்க சொன்னாங்க. காலை 7:30 to 8:30 வகுப்புன்னு. 7:30 மணிக்கு நான் போனாக்க ஒருத்தருமே காணும். 8 மணிக்கு மேல வந்தாங்க. வந்துட்டு ஐயா 8:30 முடிச்சிடணும், நாங்க அப்பதான் கடையில ரெடி பண்ணி 9 மணிக்கு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கணும். சரி, 7:30 வர சொன்னாங்க, ஏப்பா வரலன்னா, நேற்று நான் வீட்டுக்கு போகும்போது மணி 12ங்கன்றாங்க. இப்ப யாருக்கு நான் பயிற்சி நடத்துறது? முதலாளிக்கா தொழிலாளிக்கா? ஒரு தொழிலாளிகிட்ட காலையில 8 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறான்னு சொன்னாக்க இவங்க மேடை ஏறி தர்மம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படிமா கணக்குல சேரும்? ஸோ இது மாதிரி
பாவம் என்று தெரியாமலேயே பாவம் செய்கிறார்கள் மக்கள். இதெல்லாம் விலக்கி சொல்ல வேண்டியதுதான் ஆலயங்களுடைய மதவாதிகளுடைய கடமை. அந்த கடமையை அவங்க செய்யறதில்லை. அப்ப எது தவறு என்று தெரியாமலேயே மக்கள் வாழ்கிறார்கள். ஒருத்தர் ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. ஏமாந்து போயிட்டுமேன்னு வெக்கப்படுறது இல்லை, ஏமாத்துறதுக்கு பயப்படுறதும் இல்லை. ஆனா இயற்கை விதி இதை விட்டுருமா? சொல்லுங்க. இன்றைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2 வருஷமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? மக்கள் என்ன செஞ்சாங்க? மக்களை கேட்டாங்களா யுத்தம் பண்ணலாமான்னு? இப்படி அந்த ஒரு நபர் குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் சரியில்லைன்னு சொன்னா குடும்பம் பாதிக்கப்படுதுங்க. ஒரு நாட்டின் தலைவர் சரியில்லைன்னு சொன்னா நாடு பாதிக்கப்படுகிறது. உலகத்தில் பொறுப்பெடுக்கின்ற தலைவர் சரியில்லைன்னா உலகமே பாதிக்கப்படும். இப்படித்தானே உலகம் இருக்குது. அப்ப எல்லோரும் நிம்மதியா வாழ்வதற்கு என்ன தேவை? இங்க அந்த அறிவு, அந்த வழிமுறை வந்துவிட்டால் உலகத்தில் சமாதானம் சாத்தியம்தான். யாரும் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இத்தனை அரசாங்கங்கள், இத்தனை வகையான கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் தேவையில்லை. ஹியூமனிசம் இருந்தா போதும். மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை மட்டும் மனிதனுக்கு வந்துவிட்டால் இத்தனை இசம் தேவையில்லைங்க. ஒரு ஆட்சி முறை போதும். இதெல்லாம் உலகத்தில் நிறைய இருக்க காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகார போதை, செல்வத்துல ஒரு செருக்கு, நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன்ற செருக்கு. இங்க அம்பானி 5000 கோடிக்கு செலவு பண்ணி அவங்க பையன் கல்யாணத்தை நடத்தி காட்டலாம். இந்த 5000 கோடிக்கு இந்தியாவில் எத்தனையோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம், எத்தனையோ பள்ளிகளை இலவசமா கட்டி கொடுத்துருக்கலாம். அவையெல்லாம் காலத்திற்கும் பயனாகும். இது ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்ச மாதிரி 5000 கோடியை செலவு பண்ணி, இந்த 5000 கோடி எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசா? அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காம, வேலை செய்யவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம, பொருளுக்கு 10 மடங்கு விலை வச்சு வித்து இப்படி கொள்ளையடிச்ச காசு தானே செல்வந்தர்கள். ஸோ கணக்கு தெரியாதுமா. அவங்கவுங்க ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்களே தவிர எது தர்மம் என்பதே மக்களுக்கு தெளிவாக வரையறை தெரியல. அதெல்லாம் போதிக்க வேண்டியது ஆன்மீகம். அந்த ஆன்மீகவாதிகளை வியாபாரிகளா இருக்கிறாங்க. உலகம் எப்படிமா நல்லா இருக்கும்? சரிங்களா? அந்த நிறைவு செய்யறதுக்கு முன்னா எனக்கு அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருக்குறளையும் மகரிஷியோட கவிதையை இருக்கா திருப்பி சொல்லுவீங்களே ஐயா? இந்த 5 அம்சங்களிலே பாவத்துக்கான விளைவுகள் வரும். திருக்குறள் பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணெய் செயல். இது மகரிஷியுடைய கவி. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வரி இருக்குங்கய்யா. அதுக்கு நினைவில்லை. அதுக்கு அடுத்து அந்த கவியில அடுத்து வரக்கூடிய 4 வரிகள் தான் செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விரைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்க்குவோம். இந்த 4 வரி 2வது பாட்டு. முதல் 4 வரி எனக்கு நினைவில் இல்லை. ஏன்னா இது நமக்கு எடுத்து சொல்லுவதற்கான கருத்து இதில் இருக்கின்றதுனால இது எனக்கு திரும்ப திரும்ப சொல்லி நினைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 வரிகள் எனக்கு டக்கு நினைவுல வரல. அது வேணா பார்த்து அடுத்த வாரம் சொல்றேங்க. நான் வகுப்பு 33 நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த சிறப்பான இந்த சிந்தனையை நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, வளமுடன். உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு